சிவன் தலையில் இருக்கிற அந்த கங்கை எப்படி அவர் தலைக்கு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த கங்கை நதி வந்து ஆகாயத்தில் தான் இருந்தது, அதாவது ஆகாய கங்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ நிலத்தில் கங்கை யாரோ ஓடிட்டு இருக்கு. இது எப்படி நிலத்துக்கு வந்தது, அது இல்லாமல் சிவனோட தலைக்கு எப்படி வந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். பகீரகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருக்காரு. அவரோட முன்னோர்களை வீரமுனிவர் வந்து சம்பவம் பண்ணிட்டாரு. அவங்களோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக கங்கை நதி தேடும்போது தான் கங்கை நதி ஆகாயத்தில் இருந்து கங்கை நதியை நிலத்துக்கு வர வைக்கிறதுக்காக இவர் வந்து கடுமையான ஒரு தவத்தை இருக்காரு. அந்த தவத்தின் மூலமாக அந்த ஆகாய கங்கை வந்து கண்களுக்கு தெரிஞ்சது. கண்களுக்கு தெரிஞ்சோடனே அவர் வந்து கேட்டதாக கொஞ்சம் கீழே இந்த நதியை விட முடியுமா, எங்களோட முன்னோர்களோட அஸ்தியை நான் கரைக்கணும், ஸோ எனக்காக கொஞ்சம் இந்த கங்கையை கீழே இறக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து ஆகாய கங்கை என்ன சொல்லியிருக்குன்னா, என்னோட வேகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நான் நதியை கீழே கொண்டு வர முடியும், ஆனால் என்னோட வேகம் மேலேருந்து கீழே வரும்போது வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பூமி தாங்காது, நீ என்ன பண்ணுறனா சிவன் கிட்ட போய் தவம் இருந்து அவர் மூலியமாக என்னை கீழே இறக்கி விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. தவம் இருந்த பிறகு சிவன் அவர் கண்களுக்கு தோன்ற பிறகு அந்த மேட்டர்லாம் சொல்கிறாரு. ஓகே சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் கங்கை நதியை தலையில் ஏற்றி கீழே நிலத்தில் இறக்குறாரு. இதுதான்